கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை. அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன், மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அவர் தனியாக இருப்பதாக அவரை பார்க்கவில்லை. அவரை பிதாவின் மடியில் இருக்கிறவராக பார்த்தார்கள். எப்போதும் பிதாவோடு அவர் வாழ்ந்ததையும் பிதாவோடு இருந்ததையும் அவர் பிதாவின் நேசத்திற்கு உரியவராக இருந்ததையும் அவர்கள் பார்த்தார்கள். பிதா அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதை போலவும் மடியில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருப்பதை போலவும் ஒரு தரிசனமாக அவர்கள் பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டதான கிருபையையும் சத்தியத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் அவர்கள் கண்டுவிட்டு சொல்லுகிறார்கள், அவர் பிதாவினுடைய மடியில் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரி தான். நாம் எப்படிப்பட்டதான அறிவை நம்மை குறித்து பிறருக்கு கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பார்க்கும்போது அவங்க சொல்லணும், இவர்கள் பிதாவின் மடியிலே இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற ஒருவனால் தான் இப்படி வாழ முடியும், இப்படி பேச முடியும், இப்படி சிந்திக்க முடியும், இப்படி யோசிக்க முடியும், இப்படி பிரசங்கிக்க முடியும் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாங்க. இந்த குமாரன் என்ன செய்கிறார்? பிதாவை வந்து வெளிப்படுத்துகிறார். தோற்றத்திலே அவர் பிதாவை வெளிப்படுத்தவில்லை, செயல்களிலும் சுபாவங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் பிதாவை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷன் அழகா இருக்கிறது முக்கியம் இல்லை, அவனுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். உள்ளே இருந்து புறப்படுகிற விஷயம் எது என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு டாக்டர், மருத்துவனுடைய வேலை, அவனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் பணம் சம்பாதிப்பது கிடையாது, வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது. அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆற்றல் மூலமாக, அந்த திறமைகள் மூலமாக, அந்த ஞானத்தின் மூலமாக அந்த வியாதிக்கான பரிகாரத்தை அவர்கள் அங்கே உண்டாக்குகிறார்கள். டாக்டர் அழகா இருக்கிறது முக்கியம் இல்லை, ஹைட்டா இருக்கிறது முக்கியம் இல்லை, என் சுகத்துக்கான பரிகாரம் ஒரு இடத்துல இருப்பதே முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது மரித்தோரை எழுப்புகிற மருத்துவராக அவர் இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கும் இறந்து போய் 4 நாட்களாகி நாரி கிடந்ததான சரீரத்தை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பி